Today we will see about safe platelet count. So platelet, what are platelets? Platelets are தட்டணுக்கள்னு சொல்லுவோம் தமிழ்ல. So இந்த தட்டணுக்கள் என்ன பண்ணுங்கன்னா ரத்தம் கசிவு எங்கேயாவது நடக்குது, எங்கேயாவது அடிப்படுது அப்படின்னா பிரைமரி ஹீமோஸ்டேசிஸ்க்கு போய் அந்த இடத்த சீல் பண்ணி அந்த ரத்த கசிவை இமீடியட்டா ஸ்டாப் பண்ற ஃபங்க்ஷனை இந்த தட்டணுக்கள் பண்ணும். ஸோ இந்த பிளேட்லெட்ஸ்ன்றது இதுக்கு ஒரு நார்மல் வேல்யூ இருக்கு. 1,50,000 இருந்து ஆரம்பிச்சு 4,50,000 வரைக்கும் ப்ராடா சொல்லுவோம். 1,50,000 கம்மியா இருந்தா இதை த்ரோம்போசைட்டோபீனியான்னு சொல்லுவோம். இது யூஸ்வலா டெங்குன்ற இன்ஃபெக்ஷன் நம்ம காமனா பாக்குறது அதுல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எல்லா பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகிறதுக்கும் டெங்குவே ரீசன் சொல்ல முடியாது. மல்டிபிள் ரீசன்ஸ் ஆர் தேர். என்னென்ன ரீசன் பாத்தீங்கன்னா ட்ரக் ரியாக்ஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் கன்சிடரிங் டெங்கு, மலேரியா, லெப்டோஸ்பைரோசிஸ், ஸ்க்ரப் டைஃபஸ், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாத்துலயுமே பிளேட்லெட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி டிசீசஸ்லயும் பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாகும். அதை தவிர மெடிசின்ஸ் அண்ட் கீமோதெரப்பி. இந்த பிளேட்லெட் கவுண்ட் எந்த அளவுக்கு குறைஞ்சா நம்ம பயப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 80,000 கவுண்ட் இருந்தா தான் நம்ம ஒரு சர்ஜரி, மேஜர் சர்ஜரி, LSCS அதெல்லாம் பண்ண முடியும். சிசேரியன் செக்ஷன் அதெல்லாம் பண்ண முடியும். 50,000 ஒரு மைனர் சர்ஜரி ஆர் மைனல் ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு மினிமம் 50,000 இருக்கணும்னு சொல்லுவோம். பிளேட்லெட் கவுண்ட் 30,000 கீழே போச்சுன்னா அதுவா ப்ளீட் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ அதுக்கு கீழே போனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பாக்குறது இம்பார்ட்டன்ட்.